ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி ஆப்பம் நம்ம எப்படி பண்ண போகிறோன்ற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாஃப்டான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு அரிசி உளுந்தம்பருப்பு தான் நாளே ஊற வச்சுட்டு அரைச்சி புளிக்க வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்து சுட்டு சாப்பிட வேண்டியதான். இது வெயில் காலத்தில் அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா வயிற்றுக்கு நல்லதுங்க. வயிற்று புண்ணு ஆற்றும். தேங்காய் பால் மெயின் விஷயம். ரெண்டாவது இதில் நம்ம அரிசி உளுந்து தான் சேர்க்க போகிறோம். எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் சாப்பிட்லாம். சாப்பிட்டா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஆப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு அரைக்கிறதுக்கு இந்த டம்ளரில் நான் 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. 3/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றாவே நம்ம அரைச்சிக்கலாம். தனித்தனியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைச்சிட்டு அதோட இந்த கிண்ண அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த கிண்ண அளவு சாதமும் போட்டுக்கோங்க. பழைய சாதம் கொஞ்சம் நல்ல சாதமாகவே போட்டுக்கோங்க. மத்தியானம் வச்ச சாதம் மீதம் இருக்க சாதத்தை போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு இதை புளிக்க வைக்கணும். நைட்டு அரைச்சி வச்சுருங்க. இந்த வெயிலுக்கு நல்லாவே புளிச்சு வந்துடும். உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இப்போ தேங்காய் சில்லு ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு சின்ன டிப் என்னென்னா, சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தேங்காய் பால் ஈஸியாக வந்துடும். எல்லாமே வந்துடும். அந்த எசன்ஸ் பூரா அந்த பால் எல்லாம் வந்துடும். சுடு தண்ணி பச்சை தண்ணியை விட சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா பால் எல்லாமே புழிஞ்சு ஈஸியாக வந்துடுங்க. எல்லா பாலும் வந்துடும். பால் எடுத்து வச்சுட்டு நான் நாட்டு சக்கரை தான் போட போகிறேன். நான் நாட்டு சக்கரை தான் போடுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தாலும் போட்டதுன்னா போட்டுக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஆப்போசிட் வச்சு ஆப்பம் சுட வேண்டியதான். அது நாட்டு சக்கரை போட்டு கலந்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒயிட் சுகர் போனாலும் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு சுடு தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஆப்பம் சுடுவோம். ஆப்பச்சட்டி எடுத்து வச்சு இப்போ நான்ஸ்டிக் தான் ஈஸியாக ஆப்பம் வந்துடும். 1.5 கரண்டி போல் ஊற்றிட்டு இப்படி சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன்கிட்ட நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசமாக. அதனால நான் 1/2 ஸ்பூன்கிட்ட நெய் மட்டும் ஊற்றுறேன். நெய் மட்டும் ஊற்றினோம்னா ஆப்பம் எடுத்துட வேண்டியதான். ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாவு அரைக்கிறப்ப அது கூட ஒரு கிண்ண அளவுக்கு தேங்காயும் அந்த சாதமும் கண்டிப்பாக போடுங்க. அப்போ இது கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும் இந்த ஆப்பம். அப்புறம் தேங்காய் பால் சம்மரில் இந்த ஆப்பம்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த ஹீட்டெல்லாம் கொஞ்சம் குறைக்குங்க. தேங்காய் பால் நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். இருந்தாலும் சாப்பிட்றப்ப இந்த ஆப்பம் இருந்தால் நல்லாவே சாப்பிட்லாம்ல சாஃப்டாக. ஒரு சண்டே அன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இந்த சண்டேயில் நாங்கள் ஆப்பம் தாங்க செஞ்சு சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டான ஆப்பம் எடுத்து தேங்காய் பால் ரெடியாக இருங்க. இப்போ நான்ஸ்டிக் பேனில் தான் நம்ம ஆப்பம் சுடுறோம். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. அழகாக இப்படி ஒரு கரண்டி ஊற்றிட்டு அந்த பேனை இப்படி சுற்றினோம்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். நமக்கு தேவைப்பட்டால் எண்ணெயை விட நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக அண்டு நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்குங்க. நான் அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நெய் மட்டும் ஊற்றி அந்த ஆப்பத்தை சுட்டு எடுக்கிறேன். தேவைப்பட்டால் நெய் ஊற்றுங்க. இல்லை நெய் வேண்டான்ற பட்சத்தில் நெய் கூட தேவையில்லைங்க. ஆனால் நெய் ஊற்றிட்டு நெய் அண்டு தேங்காய் பால் அப்புறம் இந்த ஆப்பம் 3 காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றப்ப. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசி உளுந்து இது ரெண்டும் வெந்தயம் ஒரு சிலர் போடுறாங்க. வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு புளிக்க வச்சுட்டு காலையில் இப்படி சுடு தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சிங்கன்னா தேங்காய் பால் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்லாங்க. ஓகேங்க, பாய்ங்க.